Welcome to Thalaiyangam Editorial Analysis. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th October 2018 ஹிந்துல வந்திருக்கிற எடிட்டோரியலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டார்கெட் 1.5 இது climate change பத்தின ஒரு எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட டைம்லைன் என்னன்னு முதல்ல இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். 1972ல வந்து UNEP Stockholm Declaration மூலமா ஸ்டார்ட் ஆகுது. 1982 Nairobi Declaration, 1987 Brundtland Commission Report. இதில் தான் வந்து World Commission on Environment and Development, Sustainable Development பற்றின இதில் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1988 இப்போ பார்க்குற அந்த IPCC Intergovernmental Panel on Climate Change இப்போ ரீசெண்டாக அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த எடிட்டோரியலில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து 1988ல் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சயின்டிஃபிக் பாடி. அது ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணும். WMOக்கும் UNEPக்கும் இதுதான் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக IPCCக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 1991 வந்து குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி. It's a financial arm. It comes under World Bank and it's a separate body. And 1992 CBD and UNFCCC agreement. Next 1995ல வந்து Kyoto protocol வருது. அதில் clean development mechanism, carbon trade, carbon credit, joint implementation இந்த annexure countries-லாம் இதில் தான் வரும். Next 2008-2012 வந்து first commitment period of Kyoto, 2012 வந்து second commitment period Kyoto ஓடுது. 2015ல தான் வந்து Paris agreement போடுறோம். அதில் தான் வந்து nationally determined contribution ஒவ்வொரு மெம்பர் ஸ்டேட்டுமே வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட் என்னன்னு இதில் சொல்லியிருப்பாங்க. 2017ல வந்து COP23 போனில் நடக்குது. இதில் வந்து பவரிங் பாஸ்ட் கோல் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு கனடா அண்ட் UK போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தலோனா டயலாக். அப்புறமா 2017க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ச்சோன் வந்து சவுத் கொரியாவில் ஒரு சம்மிட் மாதிரி நடக்கும். அங்கே US வந்து அதோடைய பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த சம்மிட் வந்து போலாண்டில் நடக்கும். லெட்ஸ் கோ டு த செஷன். டார்கெட் 1.5 இதில் ஆல்ரெடி சொன்னது. இந்த IPCC வந்து இப்போது ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபாலோ அப் ஆன் UN பாரிஸ் கிளைமேட் அண்டு சயின்டிஃபிக் பேசிஸ் அதை கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்சால் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், இம்பேக்ட் எங்கே இருக்குன்னா அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, வாட்டர் செக்யூரிட்டி, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு சவுண்ட் பாலிசிஸ் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து 2030க்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே கவர்மெண்ட் ஷுட் அச்சீவ் நெட் ஜீரோ CO2 நெட் ஜீரோவை பற்றி பேசியிருக்காங்க. நெட் ஜீரோ என்னென்னு சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். அப்புறமா கார்பன் ரிமூவலை பற்றி சொல்கிறாங்க. கார்பன் ரிமூவல்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து கார்பனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் பிலோ 2 டிகிரி செல்சியஸ் தான் வந்து அவங்க அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் IPCCயோட ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்து ஃபர்தராக டிக்ரீஸ் பண்ணி 0.5 டிக்ரீஸ் பண்ணி 1.5 டிகிரி செல்சியஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 டிகிரிலேருந்து 1.5 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து ஆல்ரெடி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது 1 டிகிரி அந்த 2 டிகிரின்னு சொன்னாங்க இல்லையா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில், அதில் 1 டிகிரி ஆல்ரெடி கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ IPCC என்ன பண்ணுவாங்க, அந்த 1 டிகிரிக்கு போகாமல் 0.5 வந்து பஃபராக வச்சுக்கலாம். 1 டிகிரி பஃபராக இல்லாமல் 0.5 வந்து பஃபராக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகிறதால குளோபல் வார்மிங் அதிகமாகிறதால ஃபுட் செக்யூரிட்டி ரிஸ்க் ஆகுது. அப்புறமா வந்து வாட்டர் செக்யூரிட்டி ரிஸ்க் ஆகுது. கோஸ்டல் சப்மர்ஜன்ஸு, ஐலாண்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து சப்மர்ஜ் ஆகிறதுக்கான ரிஸ்க் இதில் இருக்குது. இதில் அஃபெக்ட் ஆகிற கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் சைனா இதெல்லாம் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்பேக்ட் வந்து அதோட அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். சப்சஹாரான் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் இதோட இம்பேக்ட் வந்து போகும். ஸோ அப்புறமா ஹீட் வேவ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது நார்மலாக வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து சம்மரில் வரும். ஸோ மார்ச் டு ஜூன் வரைக்கும் வரும். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ஜூலை வரைக்கும் கூட வரும். ஸோ அந்த ஹீட் வேவ் மாதிரியான விஷயம் இந்த கிளைமேட் சேஞ்சால் இன்னும் அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்பை ஹீட் வேவில் ஆல்ரெடி ஒரு சில இடத்துல வந்து மோர்டாலிட்டிஸ் இருக்கும். இந்த ஹீட் வேவ் அதிகமாகுது அப்படின்னா இன்னும் மோர்டாலிட்டிஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சென்சிபிளான ஒரு நேஷனல் பாலிசிஸ் தேவை, ஃபாஸ்ட் ட்ராக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். 100 GW சோலார் எனர்ஜியை வந்து 2020க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து இப்போ 24 GW வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், அஃபாரஸ்டேஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இதை வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து எதிர்கொள்ளலாம். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் கார்பன் சிங்க், அஃபாரஸ்டேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கார்பன் சிங்க் வந்து என்லார்ஜ் ஆகும். அது மூலமாக வந்து
கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்குள்ளே போகிறத தடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடான ஃபாலோ அப் ஆர்டிக்கல் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆர்டிக்கல். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிக்கலில் டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். இந்த ஆர்டிக்கலில் முக்கியமான விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சால் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மால் ஐலாண்ட்ஸ்லாம் வந்து சப்மர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்து வார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வார்ம் ஏரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதோட எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் எஃபெக்ட்ஸ். இதோட எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வார்ம் ஆகிறதால ஓஷன் வந்து அதில் அசிடிஃபிகேஷன் ஆகும். 2 டிகிரி செல்சியஸை கம்பேர் பண்ணும்போது 1.5 டிகிரிஸ் அப்படின்றது அந்த அசிடிஃபிகேஷன் ஓஷனில் இருக்கிறது குறைக்கும். 2 டிகிரிஸை கம்பேர் பண்ணும்போது 1.5 டிகிரிஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1.5 டிகிரிஸோடையே நம்ம வச்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஹரிகேன்ஸ் வர்றது, இந்த இன்டென்ஸ் டாட்ஸ் வர்றது, ஹீட் வேவ் வர்றது கம்பேர் டு 2 டிகிரி செல்சியஸ் இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டடீஸ் இங்கே வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2 டிகிரி செல்சியஸ் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி 2 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம லிமிட் வச்சுருந்தோம்னா சி லெவல் ரைஸ் அப்படின்றது 2100க்கு 50 சென்டிமீட்டர் ஆகும். அதே 1.5 டிகிரி செல்சியஸாக இப்போ ஐபிசிசி ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அதை வச்சுருந்தோம்னா 2100க்கு ஒரு 10 சென்டிமீட்டர் சி லெவல் ரைஸை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபுட் செக்யூரிட்டி, ஹெல்த்து, ஃப்ரெஷ் வாட்டர், ஹியூமன் செக்யூரிட்டி, அவங்களோட லைவ்லிஹுட், தேர்பை எக்கனாமிக் க்ரோத்து, கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோத்து இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி அதனுடைய விளைவுகள்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இட் வில் பி வேர்சன் இன் 2 டிகிரி செல்சியஸ் வேர்ல்டு. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கால் வந்து ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி புவரஸ்ட் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், எமர்ஜிங் எக்கானமிஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே சஃபர் ஆகும் கம்பேர் டு டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த டேஞ்சர் ஆஃப் கிராசிங் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எர்த் சிஸ்டம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு டேமேஜ் அப்படின்றது இருக்குது. அந்த டிப்பிங் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணால் அதனுடைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் எப்படி கிராஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட்டு, மெல்டிங் ஆஃப் ஆல் பெர்மா ஃபாரஸ்ட்டு, அதே சமயத்தில் கிரீஸ்லேண்டோட ஐஸை வந்து மெல்ட் ஆகிறது, அப்புறமா அண்டார்டிகாவில் இருக்கிற கிளேஷியர்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிறது, இதெல்லாமே வந்து சீ லெவல் ரைஸ்க்கு வந்து வழிவகுக்கும். இதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது, இதோட சொல்யூஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசிசி வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கு அதோட ரிப்போர்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து மார்க் பண்ணி வைக்கிறது. செகண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து டெம்பரரியாக நீ 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போ, ஆனால் மறுபடியும் திருப்பி வந்துடு. அதாவது இட் பெர்மிட்ஸ் டெம்பரேச்சர் டு எக்ஸீட் பியாண்ட் 1.5 டிகிரி, சாரி 2 டிகிரிஸ் கிடையாது, பியாண்ட் 1.5 டிகிரி செல்சியஸ் போவோம். அது எதுக்கு டெம்பரரி பீரியடில், அப்புறமா கம்பேக் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் நெட் கார்பன் டை ஆக்சைடு, அந்த எடிட்டோரியல் நெட் கார்பன் டை ஆக்சைடை பற்றி பார்த்தோம் இல்லையா. குளோபல் நெட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இது எந்த அளவுக்கு டிக்ளைன் பண்ணோம்னா 2010 லெவல்ஸ் படி 2030க்கு 2010 லெவல்ஸ்லேருந்து 45% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2050க்கு வந்து நெட் ஜீரோ எமிஷனாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் கம்பேரிசன் டு லிமிட் வார்னிங் ஜஸ்ட் பிலோ 2 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 2 இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 1.5 டிகிரிஸ், இங்கே பார்த்தது வந்து இது 1.5 டிகிரிஸ்க்கு அதோடைய வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரிஸ் அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 2020க்கு 20% வந்து டிக்ரீஸ் பண்ணும் 2010 லெவல்ஸ்லேருந்து, அப்புறமா 2075ல நெட் ஜீரோ வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே சொன்னது ஐபிசிசியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் மட்டும்தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, குளோபல் டெம்பரேச்சர் அரௌண்ட் 1.5 டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் எமிஷன் நீட் டு பீக் இயர்லி வித் இன் த நெக்ஸ்ட் டிகேட், அதுக்கப்புறமா கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1.5 டிகிரி செல்சியஸில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிரான்சிஷன் வந்து ரேப்பிடாக வந்து இருக்கணும். கவர்மெண்ட்ஸ் வந்து ரேப்பிடாக அதுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும். அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணும். அது வந்து எமிஷன் ரிடக்ஷன் வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கு வந்து கண்ட்ரிஸோட சப்போர்ட் வந்து அவசியமாக தேவைப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டிசிஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், பாரிஸ் கிளைமேட்டில் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறது. அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட வேர்ல்டோட அந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது 3 டிகிரி செல்சியஸ்க்கு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டிவைட்ஸ் இருக்குது, அந்த ரிச் அண்ட் புவர் கண்ட்ரிஸ் இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த 1.5 டிகிரியாக இருக்கட்டும், இந்த 2 டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த மெஷர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்குது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ரிச் அண்ட் புவர் கண்ட்ரிஸ் அந்த டிவைட் இருக்குது. எமர்ஜிங் எக்கானமிஸ் அண்ட் லீஸ்ட் டெவலப்ட் எக்கானமிஸ்லாம் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்குது அந்த மெக்கானிசமை கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த போலாந்து சம்மிட்டில் தான் தெரிய வரும் நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸில் இந்த குளோபல் கம்யூனிட்டி வந்து பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்களா, ஆர்எல்ஸ் கொலாபரேட் பண்ணி வேர்ல்டை வந்து செக்யூர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியும். பட் த சொல்யூஷன் இஸ் நாட் ஈஸி அப்படின்ற மாதிரி இதை முடிச்சிருக்காங்க. So that's it with respect to this article, friends. We will meet in next editorial analysis. Thanks for watching. Thank you.